அல்லாஹ் நமக்கு படைச்சிருக்கிற ரெண்டாவது எதிரி யாரு? துனியாங்கிற எதிரி, உலகங்கிற எதிரி, இந்த உலக செல்வங்கள்ங்கிற எதிரி. இந்த எதிரி, இந்த உலகம் இருக்குது, இந்த உலகத்தின் மீது நம்ம ஆசைப்படுறதுல அர்த்தமே கிடையாது. அல்லாம இப்னு கைம் என்கிற ஒரு பெரியார் அழகா சொன்னாங்க, இப்போ நம்ம பார்க்குற இந்த உலகம் இருக்குது, இது அசல்ல ஒரு கிளவின்னு சொன்னாங்க. இந்த உலகம் என்னங்க, கிளவியா போச்சு. ஏன்னா இந்த உலகம் படைக்கப்பட்டு பல லட்சம் ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள் ஆச்சுன்னே நமக்கு தெரியாது. இந்த உலகம் ஆரம்பமாக படைக்கப்பட்ட போது யாராவது இந்த உலகத்தை ஆசைப்பட்டாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அப்போ உலகம் குமரியாக இருந்துச்சு, இளம்பெண்ணாக இருந்துச்சு. இப்போ உலகம் அழிய போகுது, வயசாகி போச்சு. எப்போ பெருமானார் அனுப்பப்பட்டாங்களோ உலகத்துக்கும் உலக அழிவு நாளுக்குமான என்னங்க நெருக்கம் வந்துடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அன நபியு ஸாஅதி, நான் கியாமத்துக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபியாக இருக்கிறேன், எனக்கும் கியாமத்துக்கும் இவ்வளோதான் இடைவெளி இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ இப்போ நம்ம பார்க்குற உலகம் என்னங்க, கிளவி. ஆனால் இந்த கிளவியா இருக்கிற உலகம் நமக்கு முன்னால தன்னை அழகுபடுத்தி கொண்டு வருது, அழகுபடுத்தி கொண்டு ஒரு மேக்கப் போட்டு அழகியா வருது. அதுக்கு பல்லு கிடையாது, ஆனால் செட்டு பல்ல வச்சுட்டு வருது. அதனுடைய எல்லாமே என்னங்க, மேக்கப் தான், எல்லாமே ஜோடிக்கப்பட்டவைகள் தான். நாம இந்த ஜோடிக்கப்பட்ட கிளவி என்ன நினைச்சுக்கிறோம், இளம்பெண் என்று நினைத்து இந்த உலகத்தை ஆசைப்படுறோம். அதனுடைய உண்மை எப்போ தெரியும்? மௌத்தாகிற நேரத்தில் தெரியும், மரண நேரத்தில் எல்லா ரகசியங்களும் தெரியும். அப்போ துன்யா முன்னால வருமா? எப்படி வரும்? ஒரு கிளவியா வருமா? சொல்லுமா, இதுக்காக தான் நீ ஆசைப்பட்ட, இதற்காக தான் நீ ஆசைப்பட்ட. அந்த கிளவி தலையில ஒன்றும் முடி இருக்காது, அந்த கிளவிக்கு வாயில பல்லு இருக்காது, இளமை இருக்காது. அப்போ மனுஷன் சொல்லுவானா, இந்த துன்யாவுக்காகவா நான் உலகத்துல சண்டை போட்டேன், இந்த துன்யாவுக்காக உலகத்துல நான் ஹராம் ஹலால பார்க்கல. உண்மை தெரிஞ்சிடும். அப்போ மனுஷன் சொல்லுவான், ரப்பிர்ஜிஊன், அல்லாஹ் இந்த உலகத்துக்கே என்னை திருப்பி அனுப்பு, நான் நல்லதை செஞ்சுட்டு வர்றேன்னு சொல்லுவான். ஆக இந்த துன்யாங்கிற இது உலகத்தில் நம்முடைய பெரிய எதிரி. அப்படியானால் உலகத்தை நாம் சம்பாதிக்கவே கூடாதா? உலகத்தில் எதையுமே நாம் அடையக்கூடாதா என்றால் நிச்சயமாக இல்லை. உலகம் என்பதை எதிரி தான் அது. ஆனால் இந்த உலகத்தை நாம் பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. உலகத்தினுடைய செல்வங்களை நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான். உலகத்தை தீனுக்காக மாற்றி விட்டார். இந்த உலக செல்வங்களை தீனுக்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக, மார்க்கம், ஒரு பள்ளிவாசலுக்காக, ஒரு மதரசாவுக்காக, ஒரு மார்க்கத்தினுடைய நல்ல காரியத்திற்காக இந்த செல்வத்தை, இந்த துன்யாவை நம்ம பார்த்தோம்னு சொன்னா அந்த துன்யா நல்லது.